ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 1 ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை பார்த்ததுமே ஓடிடாதீங்க, இது நமக்கு தெரியுமே அப்படின்ட்டு. இது கொஞ்சம் வேறு ஃபார்ம், சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம லெட் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸை, ஒரு சில சென்டென்ஸ் பேட்டர்னை பார்த்துருப்போம். இது கொஞ்சம் மாறுபடும், வேறு மீனிங்லேயே வரும். அப்போ லெட்டுக்கு இந்த மாதிரி இன்னொரு யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும், சரிங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு விடு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு 3 வகையான மீனிங் இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. லெட் அப்படின்னா விடு அப்படிங்கிற அர்த்தத்துலையும், இருக்கட்டும், பண்ணட்டும், போகட்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலையும், லாம் அப்படிங்கிற வார்த்தையில் முடிகிற அர்த்தத்துலையும் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ அது நார்மலாக நாம் இது வரைக்கும் படித்தது. ஓகே, விடு அப்படிங்கிறது தான் பேசிக் அர்த்தம். இன்னொரு ஃபார்ம் இருக்குன்னு சொன்னால் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வரும். அப்போ இதில் நம்ம என்னென்னலாம் எழுத போகிறோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இருக்கட்டும் 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 அப்படிங்கிற டோனில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு புது ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அதாவது நம்ம நார்மலாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது என்ன அப்படின்னா, லெட் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு V1 கூட போட்டு யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், லெட் ஹிம் கோ, லெட் ஹிம் கோ, கோ அப்படிங்கிறது V1. ஓகே, லெட் ஹிம் ஸ்பீக், அவன் பேசட்டும் இல்லாட்டி அவனை பேச விடு, இதுவும் V1. லெட் ஹிம் ஈட், அவன் சாப்பிடட்டும் இல்லாட்டி அவனை சாப்பிட விடு, அங்கே ஈட் அப்படிங்கிறது V1. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே V1 அப்படிங்கிற ஃபார்மேட் வச்சு தான் பார்த்துருக்கோம், அது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நாம் இந்த V1 போட போகிறது கிடையாது, இவங்களை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மாறாக V1க்கு பதிலாக நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு நவுனை சொல்ல போகிறோம். அந்த நவுனு ஒரு பொசிஷனை சொல்கிறதா இருக்கலாம், ஒரு பேரை சொல்கிறதா இருக்கலாம், ஒரு நபரை சொல்லக்கூடியதாக இருக்கலாம், இல்லையா ஒரு பிளேஸை சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஓகே, பிளேஸ் ஒரு லொக்கேஷன். அப்போ அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக் எதுக்குள்ளே வந்துடும், நவுனுக்குள்ளே வந்துடும், அது நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போது நவுனை பேஸ் பண்ணி வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் நாம் இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட போட்டு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆனால் அப்படியே அது வந்துருமான்னு கேட்டால் வராது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட நமக்கு தேவையானது ஒரு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் யார் யார் சொல்லுங்கள்? கடன்னு ஹிம்மு, ஹெர்ரு, அஸ்ஸு, வேறு தெம்மு, அப்புறம் இட்டுங்கிறத கூட போட்டுக்கலாம், இட்டுங்கிறது வரும். ஓகே, வேறு என்ன இருக்குது, மீ. ஓகே, 2 4 6. அடுத்து 7வது யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து இதுதான் வரணும். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், எக்காரணத்து கொண்டும் சாதாரண அந்த ப்ரொனவுனை போட்டுறாதீங்க. ஓகே, நார்மல் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன இருக்குது, ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே அப்படின்னு இருக்கா? அதை அப்படியே தூக்கி லெட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள்ஸில் எழுதுறீங்க, நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க்கும் அதை வச்சு ட்ரை பண்ணுறீங்க. அது தப்பு, அப்படி பண்ணாதீங்க. இப்போ இருந்தே அந்த தவறை திருத்த பழகிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பேசும்போது தப்பு இல்லாமல் அது என்னவாகும், டெலிவர் ஆகும். ஓகேங்களா? இப்போ லெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரணும். இவங்க தான் அந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். லெட் ஹிம், லெட் ஹர், லெட் அஸ், லெட் தெம், லெட் இட், லெட் மீ, இப்படி சொல்லி பழகுங்க. சொல்லும்போதே இப்படி தான் சொல்லி பழகுங்க. அதற்கடுத்து இன்றைக்கி நாம் போட போகிற முக்கியமான விஷயம் V1 தான். இதை நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இங்கே பி அப்படிங்கிற வார்த்தை போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, பி அப்படிங்கிற வார்த்தை இதுதான் அடுத்த பேட்டர்ன் அப்படின்னு நான் சொன்னேன். முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா V1 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இங்கே பி அப்படிங்கிற வார்த்தை போட்டு அதற்கு அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பர்டிகுலர் நவுனை போட போகிறோம். ஓகே, இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான மீனிங்கில் வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது பார்க்கலாம். பட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட்டுக்கு அடுத்து ஒரு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வரணும், அதற்கடுத்து பி அண்ட் ஃபாலோட் பை நவுன். அந்த நவுன் என்னவாக வேணா இருக்கலாம், நம்ம சொல்லியாச்சு, சரிங்களா? ரைட். இப்போது இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு நம்ம ஒரு மீனிங் சொன்னேன்னா இருக்கட்டும். இதில் இந்த கட்டும் இல்லாட்டி அந்த மாதிரி மீனிங்கில் அது இருக்கட்டும், படட்டும் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இரு அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது, அதனால சொல்கிறேன், சரிங்களா? இருங்கிற வார்த்தை அங்கே வருது. அப்போ நீங்கள் நீங்கள் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லாட்டி இந்த பின்னாடி வர சஃபிக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒன்று.
எனக்கு தேவை நீங்கள் அந்த இருக்கட்டும் அப்படிங்கிற சவுண்டை லெட் பிக்கு இங்கே சேர்த்து வச்சுக்கோங்க. லெட்டு பி 2 இருக்கா, 2த்துக்கு சேர்த்து நீங்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற மீனிங்கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. ஓகே, அடுத்து நவுன் என்ன நவுன் போடுறோமோ அந்த நவுன் அப்படியே வந்துடும். சரிங்களா, ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் இது என்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது ஃபார்முலாவை பாருங்கள். லெட்டு, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கப்புறம் ஒரு நவுன். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னா நாம் ஒருவர் இன்னொருவராக இல்லாட்டி ஒரு பதவியில் ஓகே இல்லை ஒரு பொசிஷனில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவனே இருந்துட்டு போட்டு விட்றாடே, அவனே இன்சார்ஜாக இருக்கட்டும், அவனே வாலண்டியராக இருக்கட்டும், அவங்களே தலைவங்களாக இருக்கட்டும், அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம V1 யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம், இந்த சென்டென்ஸில் எப்படி வரும் அப்படின்ட்டு. அங்கே V1 போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், வராது. ஏன்னா நாம் அங்கெல்லாம் ஒருத்தரோட நிலைமையை பற்றி தான் பேசுகிறோமோ தவிர அவங்க செய்கிற வேலையை பற்றி பேசலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பொசிஷனை நீங்கள் போட்டு பேசுனீங்கன்னா சிம்பிளாக வந்துடும். சரிங்களா, அப்போ ஒருத்தவங்களோட பொசிஷனை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு பி வெப் வேணும். அதை லெட்டில் யூஸ் பண்ணும்போது பி வெப்லாம் போட முடியாது நம்மளால். அதனால் பி அப்படிங்கிற வார்த்தையவே போடுறோம். அதுதான் இங்கே சின்ன ரூல். சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், அவனே தொகுப்பாளராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டு கீழே கொண்டு வந்திருக்கோம். அவளே வழிகாட்டியாக இருக்கட்டும், அவனே தலைவனாக இருக்கட்டும், அவனே கிளாஸ் லீடராக இருக்கட்டும், விட்றா நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவோம். ஓகே, ஸோ பாருங்கள், ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம், டீகோட் பண்ணலாம். அவனே தொகுப்பாளராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஆக 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 அப்படின்னே தான் வரும். அந்த ஆக அப்படிங்கிறது கூட நீங்கள் அந்த பி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். சரிங்களா, பாருங்கள், ரூல் படி என்ன பண்ணணும், லெட் அப்படிங்கிற வார்த்தை போடணும், போட்டாச்சு. அடுத்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அப்போது இங்கே இருக்கிறதுல யார் நவுன்ங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே இருக்கிறதுல யார் நவுன்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவனே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவனும் சொல்லலாம், அவனேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, அது நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவன் அவனேங்கிறது மாறிக்கும். அவன் தொகுப்பாளராக இருக்கட்டும், அவனே தொகுப்பாளராக இருக்கட்டும் அப்படிங்கிறது தப்பு இல்லை. நீங்கள் ரெண்டுத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ அவனே அப்படிங்கிறது யார், ஹீ, கரெக்டுங்களா. அப்போ ஹீயோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்னவா வரும் அப்படின்னா ஹிம் அப்படிங்கிறது தான் வரும். அப்போ இந்த ஹிம்மை தான் நம்ம இங்கே போடணும். ஓகே, பாருங்கள், லெட் ஹிம் போட்டாச்சு. அடுத்து பி அப்படிங்கிற வார்த்தை, பி என்னவா இருந்துக்கிட்டு மாமா, அவர் வந்து என்னவா இருந்துட்டு போட்டு நம்ம சொல்கிறோம், பொறுப்பாளராக. அப்போ ரொம்ப சிம்பிள், இன்சார்ஜ். ஓகே, இன்சார்ஜ், அவ்வளோதான். பாருங்கள், லெட் ஹிம் பி இன்சார்ஜ், லெட் ஹிம் பி இன்சார்ஜ். அப்போது அவரே பொறுப்பாளராக இருந்துட்டு போட்டும்னு அர்த்தம். நம்ம படித்த மாதிரி பிக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் நவுன் வந்துருச்சு, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளை சூப்பராக நீங்கள் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கடைசியில் இந்த பி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு என்ன பண்ணுறீங்க, உடனே அந்த பக்கம் ஒரு நவுனை போடுறீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், அவளே வழிகாட்டியாக இருக்கட்டும், அவளே வழிகாட்டியாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிள். லெட்டு அவளே இருக்குது, அப்போ ஷீயோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஹெர்ரு, நம்ம ஹெர்ரு இங்கே போடுறோம். ஓகே, லெட் ஹர் பி, இந்த ஆக அப்படிங்கிறதுக்காக அந்த பீன் போட்டாச்சு. என்னவாக, வழிகாட்டி. ஓகே, வழிகாட்டிக்கு இங்கிலீஷில் என்ன, மேப்பு தானேங்க, மேப் தானே, நோ, கைடு. ஓகே, கைடு, கைடு. ஓகே, நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கைடு இருப்பார், வழிகாட்டி. அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு அந்த கோவிலை சுற்றி காட்டுவார். அண்ட் ஹி வுட் பி நரேட்டிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெம்பிள். அந்த டெம்பிளை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் நரேட் பண்ணுவார், பார்த்துருக்கோம்ல, அதுதான் வழிகாட்டி. பாருங்கள், லெட் ஹர் பி த கைடு, லெட் ஹர் பி த கைடு, அவளே வழிகாட்டியாக இருந்துட்டு போட்டு விடுங்கடாடே. இந்த இருக்கட்டும், இருந்து கொண்டு போகட்டும், எதுனாலும் சொல்லிக்கலாம். தமிழ் தானே, தமிழில் நம்ம எப்படி வேணாலும் ஃப்ளெக்சிபிள் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் நீங்கள் மீனிங்கை ஃப்ளெக்சிபிள் பண்ண பழகணும். ஓகே, அக்செப்டபிள் தான். அடுத்து பாருங்கள், நாம் ஒரு அணியாக இருக்கலாம். நாம் இங்கே என்ன பண்ணல, இருக்கட்டும்னு போடலை. ஏன் அப்படின்னா இது ப்ளூரல். ப்ளூரலில் வரும்போது என்னாகும் அப்படின்னா நாம் அதை செய்யலாம். ஓகே, நாமளே லீடராக இருக்கலாம், நாமளே ஒரு டீமாக இருக்கலாம், அப்படி தான் நம்ம சொல்லுவோம் தமிழ்லேயே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணிக்கலாம், வார்த்தை எடுத்துக்கலாம். ஆனால் ப்ளூரலில் வர்றதுனால நாமேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ நாமேன்னு சொல்லும் பொழுது நமக்கு இருக்க அந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அஸ். அப்போ அப்படியே போடுங்க, லெட் அஸ். இதோட இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னா லெட்ஸ், அவ்வளோதான். ரெண்டுமே ஒன்று தான். பிரித்து சொன்னால் லெட்டர்ஸ், சேர்த்து சொன்னால் லெட்ஸ். ஓகே, லெட்ஸ், உடனே லெட்டர்ஸ்ன்னு வந்துருச்சு, இங்கே எஸ் சேர்ந்து வந்துருச்சு. அதற்கடுத்து பி அப்படிங்கிற வார்த்தை என்னவாக இருக்கலாம், ஒரு அணியாக இருக்கலாம். அப்போது அ டீம்.
வெறும் டீம்னு போடக்கூடாது, டீம். ஏன்னா ஒரு அணின்னு சொல்லியிருக்கோம், அந்த ஒன்றுக்கு அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஓகே, அப்படின்னா இங்கிலீஷில் ஒன்று என்று பொருள். ஓகே, அ பாய் ஒரு சிறுவன். ஓகே, அ மேன் ஒரு மனிதன். அ டீம் ஒரு குழு. புரியுதுங்களா? அவ்வளோதான். பாருங்கள், நாம் ஒரு அணியாக இருக்கலாம். லெட்ஸ் பி அ டீம். லெட்ஸ் பி அ டீம். நாம் இல்லாட்டி நாமே ஒரு குழுவாக இருக்கலாம். எதுக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கெஞ்சணும்? நாமளே ஒரு டீமாக இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் பி எ டீம். லெட்ஸ் பி எ டீம். அவ்வளோதான். ஓகே, நானே முன்னாடி இருந்துட்டு போகிறேன், விடுங்கடா. டே, எதுக்கடா சண்டை போடுறீங்க, விடுங்கடா. நானே முன்னாடி நின்றுட்டு போகிறேன், இல்லாட்டி நானே முன்னாடி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ரொம்ப சிம்பிள். நான் அப்படின்னா ஐ, இதோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மீ. அவ்வளோதான். லெட் மீ பி, உடனே பி அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். ஓகே, லெட் மீ பி எங்கே? முன்னாடி. ஓகே, அட் த ஃப்ரண்ட். அவ்வளோதான், அட் த ஃப்ரண்ட். கிளாஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முன்னாடி டெஸ்க் நீ போய் உட்காரு, ஏதாவது லைனில் நிற்க சொன்னாங்கன்னா முன்னாடி நீ போய் நில்றா அப்படிலாம் சண்டை போடுவோம்ல. அப்போ சொல்லலாம், டே நானே முன்னாடி இருந்துட்டு போகிறேன், விடுங்கடா. லெட் மீ பி அட் த ஃப்ரண்ட். லெட் மீ பி அட் த ஃப்ரண்ட். நானே முதலாக இருந்துட்டு போகிறேன், நானே ஃபஸ்ட்டாக இருந்துட்டு போகிறேன். ஒரு செமினார் டாபிக் டீச்சர் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் பி ஹெசிடேட்டிங் டு கோ அண்ட் கிவ் த செமினார். பை த டைம் அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாம் ஒருத்தர் இருப்பார், நம்ம கேங்கில் எப்படி ஒருத்தர் இருப்பார், சரி விடுங்கடா நான் போகிறேன் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா? சரி நானே முன்னாடி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, நானே முதலாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு. லெட் மீ பி த ஃபஸ்ட். லெட் மீ பி த ஃபஸ்ட். நானே முதலாக இருந்துட்டு போகிறேன், அதுதான் அர்த்தம். ஓகே, லெட் மீ பி த ஃபஸ்ட். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நாம் ஒன்றாக இருக்கலாம். ஓகே, நாம் ஒன்றாக இருக்கலாம். நாம் ஒன்றாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். நாம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே கொண்டு வரோம். ஓகே, லெட்ஸ் இல்லாட்டி லெட்டஸ், எதுனாலும் கரெக்ட் தான். லெட்ஸ் பி ஒன்றாக இருத்தல், டுகெதர். ஓகே, டுகெதர். இந்த டுகெதருக்கெல்லாம் ஒரு சிலர் ஸ்பெல்லிங் மறந்துடும். ரொம்ப சிம்பிள். டு கெட் ஹர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டு கெட் ஹர், டு கெட் ஹர். மூணுமே பிரித்து படித்தோம் அப்படின்னா டு கெட் ஹர் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து அந்த ஹைஃபன் தூக்கிட்டிங்கன்னா டுகெதர் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். லெட்ஸ் பி டுகெதர். லெட்ஸ் பி டுகெதர். நாமளே ஒன்றா இருக்கலாம். இதில் என்ன இருக்க போகுது? நாமளே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி நாம் ஒன்றாக இருக்கலாம், அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ இந்த சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் பி டுகெதர். லெட்ஸ் பி டுகெதர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் நாம் ஒரு நவுனை மட்டும்தான் பார்த்தோம், சரிங்களா? அதுவும் நவுனில் ஒரு பர்சன், ஒரு பொசிஷன், அதை தான் பார்த்தோம். பட் இன் திஸ் ஸ்லைட் we are going to see the location, how the let sentence is being framed with location. இப்போ என்ன அப்படின்னா, நாம் எப்போவுமே இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிக்கணுங்க. எப்போவுமே whenever we use the location, whenever we mention the location, we should mention the preposition before the location. The appropriate preposition இருக்கும் பார்த்தீங்களா, இன்னு, அட்டு, ஆணு, அண்டர், சம் prepositions என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நவுனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும், சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இங்கே நம்ம லொக்கேஷனை போடுறதுனால ஒரு ப்ரிப்போசிஷனை சேர்த்துக்கிட்டோம்னா மீனிங் கரெக்டாக வரும். ஓகே, புரியுதுங்களா? அதுதான் கொஞ்சம் நம்ம பண்ண போகிற ஒரே ஒரு சேஞ்ச். அப்போ தான் நம்ம எந்த இடத்துல என்ன மீனிங்கில் சொல்கிறோம் அப்படிங்கிறது வரும், சரிங்களா? பொத்தாம் பொதுவாக சொன்னால் தேவையில்லை, ஆனால் பர்டிகுலராக சொல்லும்போது நம்ம ப்ரிப்போசிஷன் போட்டு சொல்கிறது சால சிறந்தது. ஓகே, பாருங்கள், அவன் அங்கேயே இருக்கட்டும். அவன் அங்கேயே இருக்கட்டும். ரொம்ப சிம்பிள். அதே ஃபார்மெட்டு தான் பாருங்கள். லெட் ஹிம். ஓகே, ஏன்னா அவன்ங்கிறது வந்துருச்சு. உடனே பி அப்படிங்கிற வார்த்தை போட்டுடணும். ஓகே, இருக்கட்டும், பி அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. எங்கே? அங்கே. இப்போ ஸ்பெசிஃபிக் ஏதாவது சொல்கிறோமா? அங்கேன்னா எங்கே? மொட்டையாக தான் சொல்கிறோம். அப்போ மொட்டையாக சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த ப்ரிப்போசிஷனும் தேவையில்லை. அப்படி என்ன பண்ணிக்கலாம், இந்த வார்த்தையை போட்டுக்கலாம். பாருங்கள், லெட் ஹிம் பி தேர். லெட் ஹிம் பி தேர். அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் அவன் இங்கேயே இருக்கட்டும். இங்கே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தேர் பதிலாக நீங்கள் ஹியர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, லெட் ஹிம் பி ஹியர். நான் இங்கே இருந்துட்டு போகிறேன். லெட் மீ பி ஹியர். லெட் மீ பி ஹியர். நான் இங்கே இருந்துட்டு போகிறேன். புரியுதுங்களா? அவ்வளோதான். அப்போது இந்த சென்டென்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு எந்த ப்ரிப்போசிஷனும் தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. அடுத்து பாருங்கள், அவள் ஜன்னல் அருகே இருந்துட்டு போகிறாள். ஜன்னல்கிட்ட நின்று போட்டு விடு. ஜன்னல்கிட்ட ஒரு குழந்தை உட்காந்து எழுதிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஜன்னல்கிட்டே உட்காந்துட்டு போட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் இப்போ எழுத போகிறோம். பாருங்கள், அவள் ஜன்னல் அருகே இருந்துட்டு போகிறாள். ரொம்ப சிம்பிள். லெட் ஹர் பி. இதை கொண்டு வந்துடணும். ஓகே, லெட்டு
அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் பி என்கிற வார்த்தை வந்துருச்சு. ஜன்னல் அருகே. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா நியர்ங்கிற வார்த்தை போடுவீங்க. உங்களுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லித்தரேன். பை அப்படிங்கிற வார்த்தை போட்டு ஒரு லொக்கேஷனை சொல்கிறீங்க. என்ன லொக்கேஷன் இருக்குது? ஜன்னல் அருகே, த விண்டோ. இப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அது தொட்டாப்பில், சரிங்களா? அது ரொம்ப பக்கத்தில் தொட்டாப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். பை த டோர் அப்படின்னா கதவுக்கு பக்கத்தில்னு அர்த்தம். இப்போ பை த விண்டோ அப்படின்னா ஜன்னலுக்கு அருகே. ஓகே, பாருங்கள். லெட்டர் பி பை த விண்டோ. லெட்டர் பி பை த விண்டோ. இப்போது அந்த பர்டிகுலர் அருகே அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு நம்ம பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணிட்டோம். மீனிங் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். லெட்டர் பி பை த விண்டோ. லெட்டர் பி பை த விண்டோ. அவ்வளோதான். ஓகே, கார் ஒர்க் ஷாப்லேயே இருக்கட்டும். காரு ஒர்க் ஷாப்லேயே இருக்கட்டும், ஊருக்கு போய்ட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். லெட்டுங்கிற வார்த்தை போட்டுட்டு கார் அந்த பர்டிகுலர் நவுனை பேரோட நமக்கு தெரியுது, அதனால எந்த ப்ரொனவுனும் தேவை கிடையாது. டைரெக்டாக அந்த வார்த்தை போடுங்க. லெட் த கார். ஓகே, அதற்கு அடுத்து பி அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, என்னுடைய கார்னா லெட் மை கார்னு சொல்லலாம். அவளுடைய கார் லெட் ஹர் கார்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இங்கே பொத்தாம்பதுவாக வெறும் காருன்னு சொன்னதுனால த கார்னு போட்டாச்சு. ஓகே, லெட் த கார் பி எங்கே? ஒர்க் ஷாப்லேயே. அப்போ ரொம்ப சிம்பிள், லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு, ஒர்க் ஷாப். இப்போ ஒர்க் ஷாப் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒர்க் ஷாப்புக்குள்ளே. அப்போது இன் ஒர்க் ஷாப். அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், இன் ஒர்க் ஷாப். அவ்வளோதான். பாருங்கள், லெட் த கார் பி இன் ஒர்க் ஷாப். லெட் த கார் பி இன் ஒர்க் ஷாப். காரு ஒர்க் ஷாப்பில் இருந்துட்டு போட்டோம். ஓகே, பூக்கள் கூடையிலே இருக்கட்டும். பூக்கள் கூடையிலே இருக்கட்டும். ரொம்ப சிம்பிள். லெட் த ஃப்ளார்ஸ். லெட் த ஃப்ளார்ஸ் பி எங்கே? கூடையில். அப்போது இன்னு தான் அங்கேயும். இன் த பேஸ்கெட். ஓகே, இன் த பேஸ்கெட். அவ்வளோதான். பாருங்கள், லெட் த ஃப்ளார்ஸ் பி இன் த பேஸ்கெட். லெட் த ஃப்ளார்ஸ் பி இன் த பேஸ்கெட். டோன்ட் டேக் தெம். அதை எடுக்காத. பூக்கள் கூடையில் இருக்கட்டும். ஓகே, லெட் த ஃப்ளார்ஸ் பி இன் த பேஸ்கெட். பூக்கள் கூடையில் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அந்த மூலையிலே இருக்கட்டும். ஏன் சார் அவங்கள அந்த மூலையில் நிற்க வச்சுருக்கீங்க? அவங்க மூலையிலே நிற்கிட்டு விடு, அவங்க அந்த மூலையிலே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிள். லெட்டு அவர்கள் தானே, அப்போ தெம். ஓகே, லெட் தெம் பி அந்த மூலையில் சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேண்ட்மார்க்கை சொல்கிறோம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேண்ட்மார்க் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம ப்ரிப்போசிஷனில் படித்தது அட் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் எக்ஸாக்டாக இருக்கும். அட் த பேங்க்கு, அட் த பஸ் ஸ்டாப், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா பக்காவாக ஸ்பெசிஃபிக் அந்த இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள். லெட் தெம் பி அட் த கார்னர். ஓகே, லெட் தெம் பி அட் த கார்னர். அவங்க அந்த மூலையிலே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். லெட் தெம் பி அட் த கார்னர். புரியுதுங்களா? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். மனோஜ் அந்த அலுவலகத்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் சரி, மனோஜ் அந்த அலுவலகத்திலே இருந்துட்டு போகிறான், விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதும் சரிதான். நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதிக்கலாம். பாருங்கள், லெட் யாரை பற்றி பேசுகிறோம்? மனோஜ். அவர் தான் நவுனு. பேரெல்லாம் வந்து அப்படியே போட்டணும், மாற்றவே கூடாது. ஓகே, லெட் மனோஜ் பி அந்த அலுவலகத்திலேயே. அப்போது இந்த ஆஃபீஸ், இல்லாட்டி இந்த சேம் ஆஃபீஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். அதே அலுவலகத்தில் அப்படின்னா சேம் ஆஃபீஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். பாருங்கள், லெட் மனோஜ் பி இன் த ஆஃபீஸ். லெட் மனோஜ் பி இன் த ஆஃபீஸ். லெட் மனோஜ் பி இன் த சேம் ஆஃபீஸ். ரெண்டுமே கரெக்டு தான். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இப்போ லெட் அப்படிங்கிறத வச்சு இது வரைக்கும் நாம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஒரு ஃபார்மை தவிர இப்படி இருக்குது இன்னொரு ஃபார்ம். அப்போ இதையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம்? நீங்கள் நினைக்கிற சொல்லலாம். ஓகே, அவன் அங்கேயே இருக்கட்டும், லெட் ஹிம் பி தேர். இவள் இங்கேயே இருக்கட்டும், லெட் ஹர் பி ஹியர். இந்த மாதிரி நிறைய சொல்லி பாருங்கள். அப்போ தான் சிம்பிள் ஆகும் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன். சரிங்களா? ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க்கை கவனிங்க. நீ நடுவராக இரு. அவர்கள் பார்வையாளராக இருக்கட்டும். நீங்கள் ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலும் சரி, ஆடியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலும் சரி. அவன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். அவன் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். நாம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம். அவள் முதல் மாடியிலே இருக்கட்டும். நாய் கூண்டுக்குள்ளே இருக்கட்டும். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்களா இல்லை ஒரு இடத்துல இருக்காங்களா நீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் டீகோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும்.
அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.